கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். மனித மனநிலை இருக்குதில்ல, சாப்பிட்றது, குளிக்கிறது, இதை வச்சு மாறும். ஐயோ, இந்த ஃபன்னி கைஸ் நிறைய பேர் வித்தாங்கிறானுங்க. ஃபன்னி கைஸ் இவங்களை என்ன தீர்த்த முடியும்? குளிக்கிறது, ட்ரெஸ் பண்ணுறது, சாப்பிட்றதுன்றது ஒரு அழகான கலை, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும், நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும். நல்ல சாப்பாடுனா என்ன, தயிர் சோறு, ஊறுக்கா, மாவுன்னு நினச்சிக்க போகிறீங்க. ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, கோழிக்கறி, பன்னிக்கறி, எந்த கறியோ எப்படி சாப்பிட்றீங்கிறத பொறுத்து தான் இருக்குது. கறி தானே, பன்னியை வேட்டையாடி சுட்டு மேலே தோலுக்கத்தெல்லாம் சீவிட்டு அந்த வாரம் மென்று பாருங்கள், தேங்காய் மாதிரி இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு அதெல்லாம் பண்ணலாம் தேவையில்லை. சும்மா பண்ணி சுட்டுடணும், மேலே கத்தி வச்சு தேய்ச்சிடணும். அந்த அறுத்திங்கன்னா தடியாக இருக்கும், மேலே தேங்காய் மாதிரியே இருக்கும். மென்னிங்கன்னா நரன்னு தேங்காய் மேல்ற மாதிரியே இருக்கும். செம்ம டேஸ்ட், ஜொல்லு ஊற்றும் உங்களுக்கு சாப்பிட்டீங்கன்னா. இப்போ பிரச்சனை என்னன்னா, இப்போ அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் பண்ணி மாதிரியே ஆகிடுவீங்க. ஒன்று என்ன பண்ணுவீங்க, இப்போ பன்னீர் சாப்பிட்டா பண்ணி மாதிரி ஆகிடுவாங்க. மாட்டுக்கறி சாப்பிட்டா கொம்பு வந்துடும். மாட்டுக்கறி சாப்பிட்டா கொம்பு, மாட்டுக்கறி வந்து சின்ன கொம்பு வருமா? மீன் சாப்பிட்டா தண்ணியில் போய் நீந்துவீங்களா? ஆட பைத்தியக்கார பசங்களே இல்லை, இவங்களை என்ன செய்ய முடியும் நம்ம? இந்த டிசைனாக ஏமாத்துறவங்களாங்கிறான். மனம்னா என்ன, மனநிலைன்னா என்ன தெரியாது. மனம்னா என்னன்னு தெரியாது, மனநிலைன்னாலும் அவனுக்கு தெரியாது. அவனா நினச்சிக்கிறான் சாப்பிட்டா மனநிலை மாறுதுன்னு. கிடையவே கிடையாது. சுற்றி இருக்கிற மனிதர்களோடு நீங்கள் உறவாடுறதுனால ஒரு மனநிலை உருவாகுது. சுற்றிக்கிற மனிதர்களோட மனநிலை பொறுத்து தான் அது. ஒரு குரு கூட நீங்கள் பழகுனீங்கன்னா குருவோட மனநிலை உங்களுக்கு ஊட்டிக்கும். ஏன், அவர் பார்க்குற ஸ்டைலு, அவர் பேசுகிற ஸ்டைலு, அவர் போகிற ஸ்டைலாக நீங்கள் பார்த்து அட்டே வேறு மாதிரி புழுகுது, இந்த வேறு மாதிரி என்ன பண்ணுறான் சேர்ந்துக்கிறோம். நம்ம கூனி குறுகி இருக்கணும், இவன் அதையே வச்சு பெரியாளுன்றானே. அதான்டா நல்ல வார்த்தை. நான் ஏதோ அசிங்கமான வார்த்தை நம்ம நினச்சோமோ அதை சொல்லி ஒருத்தன் போய் திங்கிறான். இல்லை நம்ம ஓம் சொல்கிறோம். ஆமாம், அரகர கோவிந்த ரமணா உந்தன் திருவடி சரணம் கந்தா. இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, ஓம் சொல்கிறது ஒரு மனநிலைன்றான், ஓம் சொல்கிறது ஒரு மனநிலைன்றான். ஓமும் ஒன்று தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன், அவருடைய சர்க்கம்டன்ஸில் ஓம் சொன்னால் ஒத்துக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருந்துச்சு. ஒத்துக்கிறதுக்கே ஒரு கூட்டம் உருவாக்குறோம். எப்பேற்பட்டாலே ஒரு வார்த்தையை சொல்லி அந்த வார்த்தையை ஒத்துக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை உருவாக்குறான். ஏற்கனவே இருக்கிற கூட்டம் ஓம் கூட்டம். இப்போ கூட்டம்னு ஒன்று உருவாக்குறான்னு யார் பெரியாலே? புரியாது. மனநிலைன்னா என்ன, கூட்டத்தோடு இருந்து கூட்டத்திலேருந்து ஒன்று உருவாகி அதை வச்சுங்கிறதுக்கு பேர் மனநிலை. இதுக்கும் சாப்பிட்றதுக்குன்னா இல்லை, சம்பந்தம் இல்லை. இங்கேருந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு ட்ரெயின்லையோ பஸ்லையோ போகிறீங்க, ஃப்ளைட்டில் போகிறீங்கன்னு வச்சுக்குவோம். ஃப்ளைட்டில் போனது ரொம்ப கஷ்டம். ட்ரெயினில் போகிறீங்க, அவன் என்ன பண்ணுவான், டீ காஃபின்னுவான். கரெக்டாக எல்லாம் வாங்கி குடிப்பீங்க. ஏன், அந்த காப்பி குடிக்கிறதுக்கு ஒரு மனநிலை வேணும் உங்களுக்கு. நீங்கள் ரீல்லாம் பார்த்துருக்கக்கூடாது, பாத்ரூமில் தண்ணி பிடிக்கிறத நீங்கள் பார்த்துருக்கக்கூடாது. புரியுதா? பிளாட்ஃபார்மில் டக்குன்னு எடுத்து வந்து ஊற்றத்தை நீங்கள் பார்த்துருக்கக்கூடாது. ஆல்மா அந்த பிளாட்ஃபார்மில் ட்ரெயினில் அந்த தண்ணி வரும்ல, அதை திறந்து பூச்சி வந்தது நீங்கள் பார்த்துருக்கக்கூடாது. அப்போ தான் அந்த டீ காஃபி என்ன பண்ணுவீங்க, நீங்கள் வாங்கி அப்படி உருவீங்க. இல்லைன்னா என்ன பண்ண மாட்டீங்க, அவன் கத்தின்னு போய் நிற்பான், நீங்கள் எப்படி உட்காந்து வைப்பீங்க. ஏன், இதில் எது மனநிலை உங்களுக்கு? ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுது, அதனால் நீங்கள் குடிக்கல. ஒரு விஷயம் உங்களுக்கு புரியல, அதனால என்ன பண்ணுறீங்க, குடிக்கிறீங்க. கரெக்ட் தானே? அப்போ ஏன் உங்களுக்கு புரியல, ட்ரம் டீயில் இது மாதிரிலாம் மேட்ரு இருக்குதுன்ட்டு வியாபாரம் போனால் அது ஏன் பொறுப்பு கிடையாது. அதெல்லாம் கம்பெனி ஜவல்தார்லாம் கிடையாது. இது மாதிரி ட்ரெயினில் வைக்கிறதெல்லாம் இது மாதிரி அசிங்க பார்த்தோன்னா ரீல்ஸ் வந்து இது போகுது பார்க்குறாங்க, இதையும் வாங்கி குடிச்சுன்னு தானுங்கிறாங்க. வேறு வழியே இல்லைன்ட்டு குடிப்பாங்களா இல்லையா? வடை, முறுக்கு வடை அப்படின்லாம் வந்து ட்ரெயினில் விற்பாங்க. சில பேர் கேட்கும்போதே காதில் நாக்கெல்லாம் ஊற்றிருக்கோம். டக்குன்னு 10 ரூபாய் எடுத்து வச்சு ரெடியாக காதுன்னு வைப்பாங்க, சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க. அப்படி தானே? ஆளாளுக்கு என்ன ஆகுது இது?
இப்போ இதில் வந்து ஆட்டுக்கறி மாட்டுக்கறி கோழிக்கறி பன்னிக்கறி சாப்பிட்ற ட்ரெயினில் போகிறாரு. யார் அந்த வடையை டீ சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? மாட்டுக்கறி சாப்பிட்றவரா? கிடையாது. ஏன்? அவங்க வீட்டில் காஃபியை நல்லா வந்து ஃபில்டர் காஃபி போட்டு ஃபில்டர்லாம் போட்டு குடிக்கிறவர் அதை குடிப்பார். இப்போ சாப்பிட்றதுனாலே அது குடிக்காமல் இருக்கிறாரு. அவருடைய சர்க்கம்டன்ஸ் எப்படி, அவர் வாழ்கிற விதம், ஒரு பணக்காரர் இருக்கிறாரு, அவர் ஒரு சூழ்நிலை வேறு மாதிரியான சூழ்நிலை. ட்ரெயினில் போகணுன்றதுக்காக ட்ரெயினில் உட்காந்துட்டார். அதனால் என்ன பண்ண மாட்டார் அவர்? குடிக்க மாட்டார். ஃப்ளைட்லலாம் போனால் இன்னும் மோசம். பிஸ்னஸ் கிளாஸுக்கு போனீங்கன்னா ஜூஸு அதெல்லாம் ஆஃபர் பண்ணுவாங்க. அப்படி தானே? எக்கனாமிக் கிளாஸ் போனாக்கா உன்னை கண்டுப்பாங்க நினைக்கிறீங்க? சீட்டை சிந்தாருங்க இருக்கமாக உட்காந்துன்னு பத்திரமா உட்காந்து போகணும். அப்படி தானே? ரெண்டு இதுலேயும் போனீங்கன்னா உங்களுக்கு புரியும். எத்தவொடனே நீங்கள் பிஸ்னஸில் போயினீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் தெரியாது. இங்கே வந்துட்டு அங்கே போய் உட்காந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். போனவுடனே ஒரு அழகாக ஒரு பொம்பளை சிரிப்பாங்க. உங்களுக்கு புரியலனா கூட வாங்க உட்காருங்கன்னுவாங்க. உங்களுக்கு என்ன மொழி தெரியும் வர அவங்களே கேட்பாங்க. இதுவும் உங்களுக்கு ஆஃபரும் தருவாங்க. உங்களுக்கு இந்த ரோஸ் இந்த லேடி தமிழ் தெரிஞ்சவங்க, இந்த லேடி ஹிந்தி தெரிஞ்சவங்கன்னே சொல்லுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் எக்கனாமிக் கிளாஸில் போகிறவங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் பிஸ்னஸ் கிளாஸில் உட்காந்தா உங்கள் மொழியில் பேசலாம். அதுக்கு ஆள் வந்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டுன்னு போவான். நீங்கள் பிஸ்னஸுக்கு உட்காந்தா அவனுக்கு தெரிஞ்சால் கூட உன் மொழியில் பேச மாட்டான். புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போனா சர்க்கம்டன்ஸ்க்கும் சாப்பாட்டுக்கும் குளிக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் எந்த சூழ்நிலையில் வளர்த்தெடுக்கப்படுகிறீர்கள் ஒன்று. இதெல்லாம் கடந்து ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கிறாரு. நம்ம இந்த மாதிரி ஒரு டப்பா சூழ்நிலையில் இருக்கிறோம். நம்ம எவ்வளோ எகிரி ஊச்சாலும் மேலே வரமாட்டோம். மொத்தமாக டப்பா வச்சுட்டு வெளியே போனால் தான் ஆச்சு. இல்லை டப்பாவில் இருக்கிறதும் விடாது நம்மளை அப்படின்னு ஒருத்தர் புரிஞ்சினார்னா என்ன பண்ணுவார்? இந்த சகிப்புத்தன்மை அதெல்லாம் இல்லாமல் ஒரே எகிர்னா பண்ணிடலாம். ஸ்கிப் ஆகி வெளியே வந்துட்டாருன்னா அவர் எதனா மாட்டிப்பார். அவர் நீ அந்த டப்பாவில் தான் வரேன்னா கூட சிரிச்சுப்பார். ஏன்? அந்த டப்பா விட்டு எவ்வளோ நாள் ஆயிடுச்சு எனக்கு. அப்போ சாப்பாடு குளிக்கிறது மேட்ரு இல்லை. ஒரு மனிதன் தனியாக சிந்திக்கிறான் அல்லது சிந்திக்க தூண்டிய கூட ஒரு சில புத்தகங்களை படிக்கிறான், மாறிடுவான். இல்லை வீடியோ பார்க்குறான், என்னோடய வீடியோ பார்க்குறான் ஒருத்தன், பார்த்த உடனே அப்படியே மாறுவான். என்னடா இப்படி நினச்சிருந்தா என்னடா நம்புறது ஒரு மோசமான விஷயமா? அப்போ என் பொண்டாட்டியே நம்பக்கூடாது. புருஷன் அப்போ யாருமே நம்ப எப்பரா வாருது? அவகிறா நான் நாங்கிறேன். எஸ் புரிஞ்சிடலாம். என்ன பேசுகிறான்ட்டான். எப்பவுமே 2 ஆப்ஷன் இருக்கும். இது மாட்டுக்கறி ஆட்டுக்கறி கோழிக்கறி பிரச்சனை. உள்ள மூலையில் என்ன ஆகிட்டுக்கிறாரு? ப்ரோக்ராம்டு மேனு, ரோபோ ஆகிட்டுக்கிறார். அப்படி தானே? அப்போ மனநிலைன்றது சுற்றி இருக்கிற சூழ்நிலையிலேருந்து வந்ததாக இருக்கலாம். இல்லை தன்னைத்தானே சிந்தித்து ஒரு மனுஷன் உருவாக்கணுதா இருக்கலாம். இல்லைன்னா நான் ஏன் கோர்ஸ் நடத்த போகிறேன் வீடியோ பேசினுக்கிறேன். இல்லைன்னா என்ன பண்ணிடலாம், நானே தயிர் சோறு ஊருக்கா சாப்பிடுங்க உங்கள் மாநிலம் என்ன ஆகிடான் மாறிடும்ன்ட்டு. ஆமாம், கவர்மெண்ட்டு ஸ்கூலில் எல்லாத்துலேயும் என்ன பண்ணிடலான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் தக்காளி சாதம், தயிர் சாதம், சாம்பார் வடை இதெல்லாம் செஞ்சு கொடுத்து ஸ்கூலில் ஏன் படிக்கிறீங்க? ஏது புக்கும் எல்லாம் படிக்காமல் நல்ல சாப்பாடை கொடுத்து உங்கள் மாநிலம் என்ன பண்ணிடலாம், மாற்றிடலாம். ஆமாம், டெய்லியும் காலையில் தயிர் சோறு, மத்தியானம் என்ன பண்ணுங்க. இல்லை கருவாடு சாப்பிட்டா நீங்கள் அறிவாளி ஆகிடுவீங்கன்னா கூட என்ன பண்ணலாம், கருவாடு நம்ம சீமான் சொன்ன மாதிரி சுட்ட கருவாடு எடுத்துன்னு வந்துருங்கன்ற மாதிரி என்ன பண்ணலாம், நீங்கள் சுட்ட கருவாடை சாப்பிட்லாம். இல்லை 2 மீன் 5 அப்பம் சாப்பிட்டா அறிவாளி ஆகிட்டீங்கன்னா என்ன பண்ணலாம், டெய்லி 2 மீன் 5 அப்பத்தை சாப்பிட்டு எதுக்கு புக்கு படிக்கணும், சிந்திக்கணும், இது பேச்சு கேட்கணும், போகணும் வரணும், ஒன்றும் வேணாம். உங்கள் மாநிலம் எப்படி மாறிட்டுப்பா, டெய்லியும் ஷவர் வச்சு குளிக்க சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்த உடனே என்ன பண்ணேன் தெரியாது எனக்கு. மாவிடுவா எலுமிச்சம் இருக்காவான்னு ஒரு பிரச்சனை இருக்குது. அதில் தாளிச்சதா தாளிக்காத தயிரா, உப்பு போட்டதா உப்பு போடாதா, மஞ்சள் போட்டு தாளிச்சிருக்கணுமா இல்லையா, வெண்டைக்காய் நாள் கட் பண்ணி போடணுமா, இதெல்லாம் இது மாதிரி. அப்போ அறிவாளி ஆகிறதுக்கு சாப்பாடுனா என்ன பண்ணிடலாம் நம்ம எல்லாருக்கும் வீட்டுங்களில் சொல்லியே. உன் பிள்ளை அறிவாளி ஆகணுன்னா என்ன பண்ணேன், ஆமாம் இந்த மாதிரி தயிர் சோறு கொடு, டெய்லியும் குளிக்க வை, என்ன ஆகிடுவான் ஈஸியாகிடும். எதுக்கு ஸ்கூலுக்கு அமிச்சிங்கன்னு அங்கே போய் இங்கே போய் ஒரு மயிரும் பிடுங்குவானா, நேராக என்ன பண்ணிடலாம், எந்தெந்த சாப்பாடு சாப்பிட்டா அறிவாளி ஆகிட்டான்னு ஒரு லிஸ்ட்டு எடுத்து என்ன பண்ணிடலாம், அந்த சாப்பாடெல்லாம் செஞ்சு போட்டலாமா இல்லையா. செருப்பு கைட்டு நின்று இது வரை ஜிப்பா ஒரு கேடு போட்டுன்னு வந்து பேசுறது. அவனே அந்த மாதிரி சாப்பிட்டு என்ன ஆகிட்டுருக்கலாம், அவன் பிள்ளைங்களை அந்த மாதிரி சாப்பாடு கொடுத்து என்ன பண்ணியிருக்கலாம். இங்கே மேடையில் வந்து வர மயிர் பிடிச்சிருது, சைவம் சாப்பிட்றான் மயிர் சாப்பிட்றான்ட்டு. நீங்கள் ஆட்டுக்கறி மாட்டுக்கறி குடிக்கிறதுனாலாம் மாற மாட்டீங்க. உங்கள் சூழ்நிலையை புரிஞ்சுக்கணும். நம்ம ஏன் இப்படி வாழ்கிறோம், நம்ம ஏன் இந்த சட்டை போட்டுனுக்குறான், சுற்றிக்கிறோம் நம்ம என்னங்கிறான்.
இப்போ நம்ம பக்ரீனில் பிறந்திருந்தா என்ன பண்ணியிருப்போம்னு நினைக்கிறீங்க? ஜுப்பா போட்டிருப்போம், வேஷ்டி கட்டியிருப்போம், மேலே ஒரு துண்டை போட்டு மேலே ரவுண்டாக ஒரு கருப்பை ஒன்றா பண்ணிருப்பான் வச்சுன்னு இருப்போம். ஏன் பிறந்த ஊரில் இருக்கிறவங்களாம் எப்படி இருக்கிறானுங்க? ஆமாம், லாங் நைட்டி ஒன்று போட்டுன்னு சுற்றி இருந்துருப்போம். அப்படி தான் அந்த ஊரில் எப்படி இருக்கிறாங்க? இங்கிலாந்துலேயே ஒரு 400-500 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்களாம் எப்படி இருப்பானுங்கன்னா பாவாடை கட்டின்னு இருப்பான். உட்காந்தா ஜெட்டி தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியாது. அப்படி ஒரு ஃபோட்டோ வீடியோவும் எடுக்கல. இப்போ தான் அது மாதிரிலாம் இருக்குது. இப்படி எடுக்கிறது, இப்படி இழுத்து உறுத்து, இப்போ தான் சீன்லாம் நடக்குது. அப்போல்லாம் அப்படியே இல்லை, பாவாடை கட்டிக்கிறானுங்க. அதெல்லாம் கூத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பீமன்லாம் ஒருவர் பார்த்துக்கிறீங்களா? அர்ஜுனன் பீமன்லாம் இங்கெல்லாம் என்னவோ கரையெல்லாம் கட்டி கிரீடம் அவ்வளோ பெருசு வச்சுக்கின்னு பாவாடை கட்டிகிட்டு இருப்பார். சிம்மி பாவாடை கூட கிடையாது, முட்டி தெரியும்ல, சிம்மி கட்டிகிட்டு இருப்பார். சாப்பிட்றதுக்கும் எதனா இருக்குதா? சுற்றிக்கிறவன் எப்படி அப்படி தான் என்ன பண்ணுவான்? சரி, இப்போ எல்லாம் இப்படி பண்ணுறாங்க வணக்கம்னா நம்மளும் என்ன பண்ணுவான்? அப்படி தானே. இதுக்கு கறிக்கு என்ன சம்மந்தம் இது? எனக்கு தெரியல சாமி. அப்படி தான் இருக்குதுன்னா என்ன பண்ணுங்க? இனிமேப்பட்ட மெனு போட்டு கவர்மெண்ட்டில் முதலமைச்சர் சிஎம்க்கு என்ன பண்ணிடலாம்? நம்ம விஜய்க்கு செந்தர் என்னது ஜோசப் விஜய்க்கு சொல்லலாம் அவர்கிட்ட, ஐயா சாமி இது மாதிரி என்ன பண்ணுங்க, இந்த சோறுலாம் சாப்பிட்டா குழந்தைங்க அறிவாளி ஆகிடும். அப்படிலாம் கிடையாது, புரியுதா? செத்ததோர் மாடெடுப்போம் சிவசிவா சுடுகாடு தன்னை காப்போம். ஞான வெட்டியான் எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி சொல்லிக்கிறான் தெரியுமா? அப்படிலாம் கிடையாது. எல்லா யூதர்களும் மாடுகறி சாப்பிட்டவங்க தான். நீங்கள் யூதர் பின்னாடி போகாமல் இருக்க முடியாது. நீங்கள் கட்டிங்கிற வாட்சி, நீங்கள் பயன்படுத்துகிற லைட்டு, நம்ம பயன்படுத்துகிற இதெல்லாம் எங்கேருந்து வந்துக்குதுன்னா மாடுகறி சாப்பிட்டவங்க தான் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறான். இந்த ஊரில் தான் என்ன பண்ணிக்கிறீங்க? இந்த மாதிரிலாம் கதையெல்லாம் சொல்லுங்கிறீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. சாப்பாட்டுக்கும் சுற்றி இருக்கிற மனநிலைக்கும் சம்மந்தம் இல்லை. மனநிலை என்பது சுற்றி இருக்கிற மனிதர்களிலிருந்து உருவாகுது. ஒன்றும் சொல்லப்போனால் மனநிலைன்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு நான் சொல்லுவேன். அதுக்கெல்லாம் கோர்ஸ்க்கு வரணும். நீங்கள் 5 days கோர்ஸ்க்கு வந்தால் அங்கே நல்லா துணியெல்லாம் போட்டு அரைச்சி ஆசிடில் போட்டு எடுத்து மேலே காய வச்சுருப்போம். அதெல்லாம் பளிச்சுன்னு வைப்பீங்க. என்ன கலர் சார்? நான் உனக்கே தெரியாது என்ன கலரு அப்படின்னுவீங்க. ஆனால் தான் அழைச்சிட்டுனாப்பா சாயம் பூசின்னு பெயிண்ட் அடிச்சுட்டு வந்து என்ன பண்ணிக்கிறீங்க? எந்த கலர் நல்ல கலரு? எந்த கலரியா நல்ல கலரு? வெள்ளை சட்டை போட்டான்னா அவன் நல்லவனாக தான் இருப்பான். நீங்கள் என்ன பண்ணுறான்? அழலுக்க வெள்ளை சட்டை போட்டு கொலைக்காரன்லாம் என்ன பண்ணுறேன் இப்போ? ஆமாம், கோட்டு சூட்டு போட்டால் திருட மாட்டான்ட்டு கோட் சூட்டு போட்டு என்ன பண்ணுங்கிறானுங்க? இதெல்லாம் உங்கள் மட்டமான மனநிலை. அந்த சாப்பிட்றவங்கள அசிங்கப்படுத்துறதுக்கு அதுக்கு என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டுக்கிறான். அவன் பாவம், அவனை கேவலப்படுத்துறதுக்காக இது மாதிரிலாம் சொல்கிறது. அப்படி தானே? சாப்பிட்றதுனால ஒருத்தர் ஆயிடுறலாம் என்ன விழாம மாட்டார். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கோங்க. ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம்? எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம்? நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.